வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். மதுரை விமான நிலையத்திற்கு தெய்வ திருமகனார் பசும்பொன் முத்துராமலிங்க தேவரின் பெயரை சூட்ட வேண்டும். தேசிய முக்குலத்தோர் கழகத்தின் நிறுவனர் டெல்டா சுரேஷ் அரசுக்கு கோரிக்கை வைத்தார். மதுரை பாண்டிக்கோயில் அருகில் உள்ள தனியார் அரங்கில் தேசிய முக்குலத்தோர் கழகம் தேவர் மக்கள் நல அறக்கட்டளை சார்பில் மாநில மாநாடு அந்நிறுவன தலைவர் தஞ்சை மைந்தன் டெல்டா சுரேஷ் தென்னம்பிரியர் அவர்கள் தலைமையில் நடைபெற்றது. இந்த மாநாட்டில் தமிழகம் முழுவதில் இருந்து ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இம்மாநாட்டில் பல தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. அவைகள் அரசு கள்ளர் பள்ளிகளை சமூக நீதி பள்ளி என்று அறிவித்ததை வன்மையாக கண்டித்தும், ஷியாம் கிருஷ்ணசாமி தேவர் சமூகத்தை ரவுடி மற்றும் குற்ற பரம்பரை என்று தேவர் சமுதாயத்தை இழிவாக பேசி வருகிறார். அவரை கைது செய்ய வேண்டும். சிவகங்கை திருப்புவனத்தை சேர்ந்த அஜித்குமார் காவல்துறையினரால் தாக்கப்பட்டு மரணம் அடைந்தார். அந்த வன்முறையை கண்டிக்கிறோம். வருகிற தேவர் ஜெயந்தி விழாவிற்கு செல்ல அரசு கடும் கட்டுப்பாடுகளை விதிக்கிறது. அதை நீக்க வேண்டும். மதுரை விமான நிலையத்திற்கு தெய்வ திருமகனார் பசும்பொன் முத்துராமலிங்க தேவரின் பெயரை சூட்ட வேண்டும் போன்ற கோரிக்கைகள் தீர்மானங்களாக நிறைவேற்றப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் மாநில இளைஞரணி செயலாளர் அழகுராஜா தேவர், மாநில துணைச் செயலாளர் சின்னசாமி, மாநில மாணவர் அணி தலைவர் வாசுமலை, மாநில தொழில் சங்க செயலாளர் ரவிக்குமார், மாநில கொள்கை பரப்புச் செயலாளர் பிரதீப், மாநில இளைஞரணி பொதுச் செயலாளர் ஜனா, மாநில மகளிர் அணி தலைவி வித்யா, மாநில தொழிற்சங்க தலைவர் வினோத் மற்றும் நிர்வாகிகள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். மதுரை, தேனி, திண்டுக்கல் மற்றும் பகுதிகளில் அரசு கல்லூரி பள்ளிகள் என்று ஏற்கனவே நடைமுறையில் இருக்கிறது. அதற்கு அரசாங்கம் சமூக நீதி பள்ளியாக மாற்ற வேண்டும் என்று முயற்சி செய்கிறது. இதை தேசிய முக்குலத்தோர் கழகத்தின் சார்பாக வன்மையாக கண்டிக்கின்றோம். இது நடைமுறைப்படுத்தினால் தேசிய முக்குலத்தோர் கழகத்தின் சார்பாக மதுரை ஓரிப்பாளையத்தில் மிக பிரமாணமாக ஆர்ப்பாட்டத்தினை நாங்கள் செய்வோம். இது எந்த காலத்திலையும் இதை நீக்கக்கூடாது. கல்லர் அரசு பள்ளிக்கு தான் வரணும். இதை சமூக நீதி பள்ளின்னு அறிவிக்கக்கூடாது. வழங்கக்கூடிய ஐயா முத்துராமலிங்க தேவர் அவர்களுக்கு தேவர் ஜெயந்தி வருஷம் குரு பூஜையாக நடத்திக்கிட்டு இருக்கோம். இதுக்கு நாங்கள் போகிறோம். இதுக்கு தமிழக அரசு கடுமையான கட்டுப்பாடுகள்லாம் விதிச்சிருக்காங்க. அந்த கட்டுப்பாடு எதுக்கு? எங்கள் தெய்வத்தை நாங்கள் கும்பிட போகிறோம். எதுக்கு கட்டுப்பாடு? நாங்கள் என்ன பண்ணுறோம்? அப்படி நாங்கள் என்ன அந்த அளவுக்கு எதுவும் கொடூரமாக எதுவும் பண்ணிக்கிட்டு போகிறோமா? கட்டுப்பாடு விதிக்காமல் இருந்தாவே எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக நாங்கள் கரெக்டாக எங்கள் தெய்வத்தை போய் கோயிலுக்கு தான் போகிறோம். நாங்கள் வேற எங்கேயும் போகிறோம், கோயிலுக்கு தான் போகிறோம். அதேமாரி ஓன் போர்டில் தான் போகணும். டீ போர்டில் போகக்கூடாதுங்கிறாங்க. டீ போர்டில் போகணுன்னா எல்லாருமே ஓன் போர்டு வண்டி வச்சுக்க முடியாது. ஒரு சில பேர் வாடகை வாகனத்தை தான் வரணும். அதுக்கு இந்த தமிழக அரசு முழுமையாக கவனத்தை செலுத்தி இதுக்கு முழு பர்மிஷன் கொடுக்கணும். கட்டுப்பாடுகளை தளர்த்தணும். இந்த கொலை வழக்கில் ஒரு பையன் வெட்டிட்டாப்படி, ஒரு சமுதாய பையனை வெட்டிட்டாப்படி. எதுக்காக வெட்டினாப்னா அவரோட கௌரவ பிரச்சனைக்காக தான் அது பண்ணது. இது கௌரவ கொலைன்ட்டாங்க, அது ஓகே. ஆனால் அந்த பையனோட அப்பா அம்மா என்ன பண்ணாங்க? அவங்கள ஏன் அவங்க 2 பேருமே டிபார்ட்மெண்ட்டில் இருக்காங்க. அவங்க டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடாது, அவங்களையும் அரெஸ்ட் பண்ணணுங்கிறாங்க. எதுக்கு அரெஸ்ட் பண்ணணும்? அப்போ மற்ற இதுலேயும் இதேமாதிரி நடந்துக்கிட்டு இருக்குதா? இல்லை நாங்கள் தான் தெரியாமல் கேட்குறோம், எங்களுக்கு தெரியலை. மற்ற இதுலேயும் இது பிரச்சனை நடக்குதா? ஷியாம் கிருஷ்ணசாமி யார்? இத்தனை நாள் அவர் எங்கே இருந்தார்? இன்றைக்கி என்ன அவர் வெளி உலகத்துக்கு தெரியறதுக்காக வர்றாரா? அடுத்த எம்எல்ஏ எலெக்ஷன் நிற்கிறதுக்காக வெளியில் வர்றாரா? இல்லை என்னன்னு தெரியல. இந்த விதத்தில் எங்களை ரெவடிங்கிறாருன்னு தெரியல. நாங்கள் என்ன ஆளுக்கு ஒவ்வொரு அருவாள் எடுத்துக்கிறது ரோட்டில் பப்ளிக்காக சுற்றிக்கிட்டு இருக்கோமா என்னன்னு தெரியல. இதெல்லாம் வன்மையாக கண்டிக்கணும். அவரை அரெஸ்ட் பண்ணுங்கிறத இந்த தேசிய முக்குலத்தோர் கழகத்தின் சார்பாக நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். மடப்புறம் காளி கோயிலில் அஜித்துன்னு ஒருத்தர் லாக்அப் டெத்தானார். அப்போ எங்கே போனாங்க? இந்த திடீர் போராளிகள்லாம் எங்கே போனாங்க? இவங்க ஒரு சமுதாயத்துக்கு போராளியா இல்லை அனைத்து சமுதாய போராளியா? இப்போ குரல் கொடுக்குறாங்க. அது எந்த விதத்தில் நியாயம்? அதாவது அந்த பையன் தப்பு பண்ணியிருந்தா பரவாயில்ல. அஜித்துங்கிற ஒரு நபர் எந்த ஒரு தப்புமே பண்ணாமல் அவரை கொண்டு லாக்அப் டெத்து பண்ணி அதுக்கு யாருமே வரல. நீங்கள் தயாரிப்பாளர்கள்லாம் போராளியாக வர்றாங்க. இதில் நாங்கள் ரெவடி எதை வச்சு ரெவடிங்கிறாங்க? இவங்க என்ன எங்களுக்கு ரெவடி கைக்கூலி எதுவும் கொடுக்குறாங்களா?
நாங்களாம் ரவுடித்தனத்தை விட்டுட்டு இன்னைக்கு சமூகத்தை அரவணைச்சு கொண்டு போகணும். எங்கள் பிள்ளைங்களையும் சரி எங்கள் பசங்களையும் சரி நல்வழிப்படுத்தணும்னு தான் போராடிட்டு இருக்கோம். இது ஒன்று. அடுத்து எங்களோட நீண்ட நாளாக கோரிக்கை, மதுரை விமான நிலையத்துக்கு எங்களோட ஐயா பசுமன் முத்துராமலிங்க பேரை சூட்டாங்க. இன்னைக்கு யாராவது பேரே எங்கெங்கேயோ சூட்டாங்க. நாங்கள் தெய்வமாக வணங்கக்கூடியவர், தேசியவாதி. நாங்கள் தேசியமும் தெய்வீகமும் எனது இரு கண்கள்னு வாழ்ந்து மறைந்த தெய்வத்திற்கு ஏன் அந்த பேரை வைக்கக்கூடாது? அது எந்த விதத்தில் குற்றமே கிடையாது. அதை வைக்கலாம்ல. அதுக்கு இன்றைக்கி பல எதிர்ப்பு வருது. அதுக்கு யாருமே ஆதரவு தர மாட்டேங்கிறாங்க. அதுக்கு தமிழக அரசு உட்பட்டு அதுக்கு கூடிய விரைவில் வர்ற தேவர் ஜெயந்திக்குள்ளே அதுக்கு மதுரை விமானத்துக்கு பேர் வைக்கிறதுக்கு நம்ம கேட்டுக்கொள்கிறோம். தேசிய முன்னோக்கர் கழகத்தின் சார்பாக நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். இது போன்ற செய்திகளை தொடர்ந்து பார்க்க டுலாம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.